ஏற்பட்ட குளறுபடியால் சுமார் 30க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி தலைவர்களுடைய இதயத்தை சுக்குநூறாக உடைத்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பல்வேறு நிர்வாகிகளும் தங்களுடைய துயரத்தை இந்த ஒரு வேதனையான இந்த நேரத்தில் அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் இழந்து தவிக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் இந்த மரணத்தில் அவர்களுக்கு துணை நிற்கும். தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கக்கூடியவர். இந்த கோரமான சம்பவம் அவருடைய மனதை பயங்கரமாக பாதித்திருக்கிறது. ஆக அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதற்காக நாங்கள் தலைவர் அவர்களுடைய இல்லத்திலே வழக்கறிஞர்கள் அணி சார்பாக குழுமி இருக்கிறோம். விஜய் சார் என்ன சார் இதை பற்றி பேசியிருக்காரு உங்கள்கிட்ட? என்ன அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? இல்லை, எங்கள்கிட்ட யார்ட்டையும் இன்னும் பேசல. இப்போ தலைவர் இப்போ அவர் இந்த துயரத்திலிருந்து மீண்டு வரணும். ஏன்னா தமிழக மக்கள் அப்படி ஒரு அன்பை அவர்கள் மீது செலுத்தினார்கள். இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. இதை பற்றி எல்லாம் இதை பிறகு இன்வெஸ்டிகேட் பண்ணி இப்போ நானும் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு. பிறகு தலைவர் அவர்கள் தங்களுடைய விஷயங்களை சொல்லுவார்கள். விஜய் அவர்கள் அங்கேயே இருந்து மக்களை போய் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகுதான் அவர் இரங்கலை தெரிவித்தார் அப்படின்றதுக்கு அவர் என்ன சொல்ல? தலைவர் அவர்கள் உடனடியாக இந்த செய்தி வந்த உடனடியாக தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்கள் அவருடைய குடும்பங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் பின்னணி இருக்கும். தலைவர் அவர்களுக்கு என்றும் உறுதுணையாக இருப்பார்கள். முதலமைச்சர் இன்று நைட்டு கிளம்பியிருக்காரு சார். முதலமைச்சர் இன்று இரவு போயிருக்காரு. விஜய் அவர்கள் நாளை புறப்பட்டு பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? கரூர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தலைவர் அவர்கள் அடுத்தடுத்த முடிவுகளை எடுத்துக்கொள்வார். அதுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்த முடிவுகள் நிச்சயம் வரும் சார். ஒவ்வொரு வார சனிக்கிழமை நம்ம பரப்புரை போறோம். இப்ப அடுத்த வாரத்துக்கான பரப்புரை என்ன சூழல் இருக்கு? அதை பற்றி என்ன அடுத்த நிகழ்வுகள் குறித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் மற்ற துணை பொதுச் செயலாளர் நிர்வாகிகளோடு கலந்தாலோசித்து அடுத்த முடிவை தலைவர் அவர்கள் சொல்லுவார்கள். வழக்கு பதிவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, அதாவது இப்போ ஒரு சம்பவம் நடந்ததுன்னா எப்போதுமே எந்த சம்பவம் நடந்தாலும் ஒரு வழக்கு பதிவு செய்வாங்க. எடுத்தோடய 174ல போடுவாங்க. அது மாதிரி வழக்கு பதிவு செய்வதற்கு வாய்ப்பு அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறது தான். காவல்துறை கொடுத்த நிபந்தனைகளை முறையா பின்பற்றல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. குறிப்பா 10,000 பேர் தான் இங்க கூடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா அதையும் மீறி அந்த கூட்டம் கூடி இருக்கு. சோ அதெல்லாம் பின்பற்றல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. காவல்துறை கொடுத்த நிபந்தனைகளை